Welcome to Rafi Talks. Let's grow together. ஒரு மனுஷன் செய்ய வேண்டிய வேலைய ஒரு இயந்திரம் பண்ணுது. அதுவும் துல்லியமா, நேர மிச்சத்தோட உற்பத்தி அதிகமா பண்ணுது. அத பண்ற அந்த இயந்திரத்துக்கு பேரு தான் ரோபோ. சரி, இந்த ரோபோ ஒரு இண்டஸ்ட்ரி அது ஒரு ஃபீல்டு இருக்குது. அந்த ரோபோ டிசைன் பண்றது, அத மேனுஃபேக்சர் பண்றது, அத பராமரிக்கிறது, அந்த இண்டஸ்ட்ரி பேருக்கு தான் ரோபோட்டிக் இன்ஜினியரிங். சரி, இந்த ரோபோட்டிக் இன்ஜினியரிங் அப்டின்னா, ரோபோ டிசைன் பண்றது, உற்பத்தி பண்றது, பராமரிக்கிறது. ரோபோவ பத்தி எப்படி அது வேலை செய்யுது? அந்த வேலை செய்றதுக்கு என்ன அ பொருட்கள் தேவைப்படுது? இதனால நமக்கு என்ன பயன் வருது? இந்த ரோபோ என்னென்ன கேட்டகரீஸ் ஆஃப் ரோபோ இருக்கு. டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோபோஸ் இருக்கு. அது எந்தெந்த துறையிலலாம் இந்த ரோபோ யூஸ் ஆவுது? அடுத்து இந்த ரோபோட்டிக் இன்ஜினியரிங்ல நான் அதில அந்த அறிவுத்திறன நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க அது என்னென்ன படிக்கணும்? என்னென்ன அறிவுத்திறன் தேவைப்படுது? அதில எப்படி என்னுடைய கேரியர நான் பில்டப் பண்றது? அத பத்தி தான் இனி கொஞ்சம் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு இப்போ உங்களுக்கு ரோபோனா என்னன்னு தெரிஞ்சு. ரோபோன்னா ஒரு இயந்திரம். மனுஷன் செய்ய வேண்டிய வேலைய அது கொஞ்சம் துல்லியமா, நேரத்த மிச்சப்படுத்தி, நம்ம உற்பத்தியும் அதிகம் பண்ண வேண்டிய ஒரு இயந்திரம். இப்ப இந்த ரோபோவ நம்ம டிசைன் பண்ணணும். டிசைன் பண்ணி, அத உற்பத்தி பண்ணணும்னாக்கா, அதுக்கு சில துறையில இருந்து அறிவுத்திறன தேவைப்படுது. ஃபர்ஸ்ட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மூலமா என்ன பண்றோம் அப்டின்னாக்கா, ரோபோவுடைய ஸ்ட்ரக்சர், அதோட வடிவமைப்பு எப்படி இருக்கணும்? அத பத்திலாம் நம்ம பண்றோம். அடுத்தது எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் மூலமா ரோபோக்கு தேவையான மாரி சிப்ஸு, அப்புறம் இந்த சர்க்யூட் போர்ட்ஸு, இந்த எம்பெடட் சிஸ்டம்ஸு இதெல்லாம் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் மூலமா பண்றோம். நெக்ஸ்ட் இந்த ரோபோலாம் இயக்குறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்து, அத இயக்குறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படுது. அதனால கம்ப்யூட்டர் சயன்ஸோட உதவி தேவைப்படுது. அடுத்து ரோபோக்குன்னு நம்ம மனுஷனுக்கு எப்படி மூளை இருக்கு, அந்த மாரி ரோபோக்குன்னு ஒரு மூளை இருக்குது. அதுதான் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணுது. இந்த டைம்ல, இந்த நேரத்துல இந்த மாரி வேலை செய்யணும். இந்த மாரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் குடுத்து கண்ட்ரோல் பண்ணுது பார்த்தீங்களா, அதுதான் கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலர் இந்த மாரி இந்த 4 துறையில இருக்கிற அந்த அறிவுத்திறன் கொண்டு தான் இந்த ரோபோவ ஒரு டிசைன் பண்ணி உற்பத்தி செய்ய முடியும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரோபோ வேலை செய்யணும் அப்டின்னாக்க, அதுக்கு என்னென்ன மூலப்பொருள் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட்டு சென்சார். சென்சார் அப்டின்னாக்க, கண்ணு மாரி கேமரா. இப்ப நம்ம ஒரு பொருள பார்க்குறோம். இந்த பொருள பார்த்தோன்னா, ஓகே இந்த பொருள நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுட்டு நம்ப அத பத்தி நம்மளோட மூளைக்கு போய் அந்த பொருள பத்தி இந்த இமேஜ் ப்ராசஸ் ஆயி நம்ம என்னான்றத தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி ஒரு ரோபோக்கு அது என்னான்ற அந்த பொருள பத்தி தெரிஞ்சுக்கணும். அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்டின்னாக்கா, அது ஒரு சென்சார் தேவைப்படுது. அந்த சென்சார தான் கேமராவா யூஸ் பண்றோம். ஒவ்வொரு ரோபோல பார்த்தீங்கன்னா, 2 கண்ணு மாரி இருக்கும். 2 கண்கள் மாரி இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் சென்சார்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, அக்யூட்டேட்டர்ஸ். நம்ம உடம்புல எப்படி தசைகள்லாம் இருக்கு. அந்த மாரி ஒரு ரோபோக்கும் தேவைப்படுதுல்ல. அதுக்கு தான் இந்த அக்யூட்டேட்டர்ஸ் யூஸ் பண்றாங்க. அடுத்தது கண்ட்ரோலர். எப்படி மனுஷன் இயங்குறதுக்கு நமக்கு மூளை இருக்குதோ, மூளை தான் நமக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் குடுக்குது. நம்ம உடம்புல இருக்க எல்லா அங்கங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்து, இந்த வேலைய செய்யணும், இத பண்ணணும்னு சொல்றதுக்கு நம்ம மூளை இருக்குது. அதே மாதிரி கம்ப்யூட்டர்ல பார்த்தீங்கன்னாக்கா, மதர் போர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மதர் போர்டு தான் ஃபுல் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் எல்லாத்தையும் அதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி ரோபோவ கண்ட்ரோல் பண்றதுக்கு பேரு தான் அந்த கண்ட்ரோலர்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து முக்கியமானது, இப்போ ரோபோவ சென்சார் இருக்குது, அக்யூட்டேட்டர்ஸ் இருக்குது, கண்ட்ரோலரும் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, ரோபோக்கு இயங்குறதுக்கு ஒரு உயிர் நாடி மாரி ஒண்ணு தேவைல்ல. அதுதான் பவர் சப்ளை. அது பேட்டரி, எலக்ட்ரிக் மின்சாரம் மூலமா அத இயக்கணும். இயக்குறதுக்கு தான் பவர் சப்ளை. இப்ப நம்ம இனி பார்த்த மாரி 4 விஷயங்கள் தேவைப்படுது. ஒண்ணு சென்சார், அடுத்தது அக்யூட்டேட்டர்ஸ், அதுக்கப்புறம் கண்ட்ரோலர், அதுக்கப்புறம் பவர் சப்ளை.
சரி. இப்ப நம்ம ரோபோவ பத்தி, இந்த டிசைன பத்தி, இத வந்து உற்பத்தி பண்ணணும் அப்டின்னாக்கா, என்னென்ன மூலப்பொருள் தேவைப்படுது? எந்த துறையிலிருந்து அறிவுத்திறன் தேவைப்படுதுன்றது இப்ப நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ரோபோக்கள் வந்து என்னென்ன வகையான ரோபோலாம் இருக்குது? எந்த துறையிலலாம் எப்படிலாம் யூஸ் ஆவுது? அப்படின்றத பத்தி இப்ப கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ரோபோல பார்த்தீங்கன்னாக்கா, இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ்ன்னு இருக்குது. தொழில்துறை ரோபோக்கள். அது என்ன பண்ணும்னாக்கா, உதாரணத்துக்கு ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கு. இந்த கார்ல மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா, பார்ட்ஸ்லாம் அசெம்பிள் பண்றது, பெயிண்டிங் பண்றது, மிரர்ஸ்லாம் ஃபிட் பண்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து ரோபோ மூலமா அதன் உதவியோட ரொம்ப துல்லியமா பண்ணி முடிக்கிறாங்க. ஏன்னா, இப்போ ஒரு ஒரு 100 கார் இருக்குது. இந்த கலர்ல, இந்த பேட்டர்ன்ல, இந்தந்த பார்ட்ஸுக்கு, இந்த கலர் காம்பினேஷன்ல பெயிண்டிங் பண்ணணும்னு ரோபோக்கு நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துட்டீங்கன்னா, ரோபோ அது பாட்டு அது வேலைய செஞ்சுக்கிட்டே இருக்கும். துல்லியமா பெர்ஃபெக்ட்டா பண்ணும். ரெஸ்ட்டே இல்லாம பண்ணணும். அது வந்து தொழிற்சாலையில யூஸ் பண்றாங்க. அதுதான் இந்த இண்டஸ்ட்ரியல் ரோபோஸ். அடுத்தது சர்வீஸ் ரோபோ. சர்வீஸ் ரோபோனாக்கா, இப்ப வீட்ல நம்ம வேக்யூம் கிளீனர் பண்றோம். இப்ப நம்ம சோஃபாக்கு கீழ மத்த தரையில எல்லா இடத்துலயும் பண்ணிர்றோம். பட் அதே சமயத்துல சோஃபாக்கு கீழ இருக்குது. கட்டிலுக்கு கீழ பண்ணணும் அப்டின்னாக்கா ரொம்ப கஷ்டம். அது வந்து ஒருத்தர் மேல இன்னொருத்தர் வந்து உதவி பண்ணணும். அந்த பொருள வந்து தள்ளி வைக்கணும். அதுக்கப்புறம் வேக்யூம் கிளீன் பண்ணணும். அதெல்லாம் பண்றதுக்கு ஒரு ரோபோ பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்க் மாரி இருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா, சோஃபா கீழ, கட்டில் கீழ, நம்ம நகர்த்த முடியாத பெரிய பொருட்கள் கீழ, அதெல்லாம் போய் அதுவே கிளீன் பண்ணி, உங்களுக்கு எல்லாமே வந்து அதுவே பண்ணி குடுத்துரும். அதுக்கு தான் அந்த மாரி யூஸ் பண்ற ரோபோஸ்க்கு வந்து சர்வீஸ் ரோபோ. டெலிவரி இருக்கு. இப்ப சில நாட்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ப டெலிவரிலாம் பண்றோம்ல Amazon, eBay அந்த மாரி டெலிவரீஸ்க்குலாம் யூஸ் பண்றாங்க ரோபோவ. ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துல பொருள் கொண்டு போய் குடுக்கணும்னாக்கா, ரோபோவே கொண்டு போய் குடுத்துரும். அதெல்லாம் வந்து சர்வீஸ். சர்வீஸ்னாக்கா, நமக்கு வந்து சேவை செய்ற ரோபோன்னு அர்த்தம். அடுத்து மிக முக்கியமான ஒரு துறை வந்து மருத்துவத்துறை. இப்ப மருத்துவத்துறையில பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து ஒரு பேஷண்ட் இருக்காரு. ஒரு நோயாளி. அவர் வந்து சென்னையில இருக்காருன்னு வச்சுங்க. இப்ப டாக்டர் வந்து பாம்பேலயோ, டெல்லிலயோ இருக்காரு. ஏன் வெளிநாட்டிலேயே இருக்காருன்னு கூட வச்சுங்க. இப்ப இவர் வந்து இந்த நோயாளிக்கு ஒரு அறுவை சிகிச்சை பண்ணணும். இப்ப என்ன பண்ணணும்? டாக்டர் வந்து அங்கருந்து டிராவல் பண்ணி இங்க வரணும். அவருக்கு அப்பாயின்ட்மென்ட் இருக்கணும். அவர் ஃப்ரீயா இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சொல்ற டைமுக்கு வரணும். இவ்ளோ வந்து பிராக்டிகல் பிரச்சனைகள் இருக்கு. இப்ப இதே இந்த மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில இப்ப என்ன பண்றாங்கனாக்கா, ரோபோட்டிக் சர்ஜரின்னு ஒண்ணு புதுசா ஒண்ணு வந்திருக்குது. இது எப்படின்னாக்கா, மருத்துவர் வந்து வேற ஒரு இடத்துல இருந்து ரோபோ மூலமா இயக்கி அந்த அறுவை சிகிச்சைய பெர்ஃபெக்ட்டா துல்லியமா செஞ்சு முடிச்சுருவாரு. அந்த டாக்டர் வந்து இங்க வரணும்னு அவசியம் கிடையாது. இந்த நேரத்துக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. இதே டாக்டர் இன்னைக்கு சென்னையில பண்ண சர்ஜரிய மும்பைக்கோ, டெல்லிக்கோ, லண்டன்ல இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கோ, இல்ல துபாய்ல இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கோ, உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் இந்த ரோபோட்டிக் சர்ஜரி மூலமா ஒரே டாக்டர் பல இடத்துல இருக்கிற நோயாளிகளுக்கு பண்ணி குடுத்துருவாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இதனால என்ன ஆகுதுனாக்கா, நேரம் மிச்சமாகுது. ஒரு நோயாளிக்கு சிகிச்சை அவசரமா பண்ணணும் அப்டின்னாக்கா, இந்த ரோபோட்டிக் சர்ஜரி மூலமா பண்ணலாம். ஏன் செலவு கூட மிச்சமாகுது இந்த ரோபோட்டிக் சர்ஜரி மூலமா. அப்புறம் அடுத்தது இப்போ ஒரு நோயாளி இருக்காரு. இன்டென்சிவ் கேர் யூனிட்ல இருக்காரு ஐசியூல. அவர 24 மணி நேரமா கண்காணிச்சுட்டே இருக்கணும்னு வச்சுக்கங்க. ஒரு 2, 3 நாளைக்கு. இப்போ வந்து ஒரு நர்ஸோ, டியூட்டி ஆஃபீஸரோ இருக்காரு அப்டின்னாக்கா, 8 மணி நேரம் வேலை செய்யணும் அப்டின்னாக்கா 3 பேர் தேவைப்படும். இதே ரோபோவோட உதவியில பார்த்தீங்கன்னாக்கா, 24 மணி நேரமும் அது கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது. சப்போஸ் பிளட் பிரஷர் வந்து அதிகமாயிடுச்சு, இல்ல ரொம்ப கம்மியாயிடுச்சு, இல்ல அவருக்கு வந்து பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, உடனே அந்த ரோபோ வந்து இந்த டியூட்டில இருக்கிற டாக்டருக்கும், நர்ஸுக்கும் தகவல் குடுத்து, உடனே
இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்து, ஆபத்துலேருந்து அது காப்பாத்திரும். அது யூஸ் பண்றாங்க. ப்ளஸ் வந்து டிஸ்பென்சரிஸ் மருந்துகள்லாம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டெலிவரி பண்ணணும். அதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. அடுத்த துறைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு சோறு போடுற தொழில் விவசாயம். விவசாயத்தில பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு விதை போடணும். ஒவ்வொரு விதைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, 1 மீட்டர் கேப்ல விதை நடணும்னு வச்சுக்கங்க. நீங்க என்ன பண்ணணும்னாக்கா, மேனுவலா உட்காந்து ஒவ்வொரு மீட்டரா நீங்க அளந்து, அளந்து, அளந்து அது ஒரு குழி மாரி போட்டு, அதுக்கப்புறம் விதைய போடணும். அத நீங்க ஒரு ரோபோ யூஸ் பண்ணீங்கன்னாக்கா, பெர்ஃபெக்ஷன் பெர்ஃபெக்ட்டா ஒரு ஒரு மீட்டர் அப்படின்னா, ஒரு மீட்டருக்கு அந்த விதை போட்டுக்கிட்டே போயிடும். ஏன்னா, அந்த பெர்ஃபெக்ஷன் அந்த டைமிங்ஸு அத பண்றதுக்கு தான் இந்த மெயின் அந்த ரோபோ யூஸ் பண்றோம். இல்லாட்டி நம்ம மேனுவலா உட்காந்து நம்ம வந்து அளவு எடுத்து பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அடுத்தது இப்ப இந்த ஒன்ஸு வந்து இப்ப இந்த பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடிக்கிறோம். இப்ப என்ன பண்ணுவாங்க விவசாயிகள்லாம் போய் ஒரு ஏக்கர் கணக்குல இருக்குது, ஹெக்டேர் கணக்குல இருக்கு அப்படின்னாக்கா, வந்து ஒரு விவசாயி போய் அடிக்கிறதுக்கு பல நாட்கள் ஆகும். அதே சமயத்துல சில ரசாயன பொருள் மூலமா சில பேருக்கு வந்து அந்த அலர்ஜி அந்த மாரி எஃபெக்ட்லாம் இருக்கும். அப்புறம் இந்த ராத்திரியில பண்ணணும் அப்படின்னாக்கா அதுவும் முடியாது. அந்த மாரி விஷயத்துக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கும் ரோபோ வந்து விவசாயத்துல யூஸ் பண்றாங்க. அப்புறம் இது வந்து கண்காணிக்கிறாங்க வச்சுக்கங்க. இத வந்து இப்ப ஏதோ விலங்குலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், யாராவது ஒரு வாட்ச்மேன் மாரி ஏதாவது இருப்போம். அதுக்கு பதிலா ரோபோ இருக்குன்னு வச்சுக்கங்க. ரோபோ என்ன பண்ணும் 24 மணி நேரம் கண்காணிச்சுட்டே இருக்கும். ஏதாவது விலங்குகள் வந்தாலோ, இல்ல ஏதாவது ஆட்கள் நடமாட்டம் வந்தாலோ, உடனே ரோபோ வந்து சிக்னல் குடுத்து, அது வந்து அங்க இருக்கிற வாட்ச்மேனுக்கு சிக்னல் குடுத்து, உடனே வந்து என்ன இருக்குன்னு தகவல் குடுத்துரும். அடுத்த துறை பார்த்தீங்கன்னாக்கா, மிலிட்டரி துறை. இப்போ மைன்ஸ் இருக்குது. கண்ணி வெடின்னு சொல்லுவாங்க. இந்த கண்ணி வெடிய வந்து அகற்றணும். இத டிஃப்யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கங்க. மனுஷனா பண்ணீங்கனாக்கா, ஆபத்து ரொம்ப நிறைஞ்சது. எந்த இடத்துல மைன்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால ஆபத்து இருக்குது. உயிரிழப்பு ஆவறதுக்கு, சேதம் அடையறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ரோபோ யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்க, ரோபோ வந்து பூமியில ஃபுல்லா ஃபர்ஸ்ட்டு சென்சார் வச்சு ஃபுல்லா அது வந்து எங்கெல்லாம் இருக்குதுன்னு ஃபுல்லா சென்சார் மூலமா அது ஃபுல்லா தெரிஞ்சுக்கும். தெரிஞ்சுக்கிட்டு, அத ஃபுல்லா ஒவ்வொன்னா டிஃப்யூஸ் பண்ணி விட்டுரும். அதனால இது வந்து மனுஷனுக்கு வந்து உயிர் ஆபத்து, உயிர் இழப்பு அந்த மாரி ஆறதும் வந்து தடுக்கலாம். அந்த மாரி விஷயத்துக்கு மிலிட்டரியில யூஸ் பண்றாங்க. அப்புறம் எல்லை படைகள் வந்து ரொம்ப லாங் ரேஞ்சுல வந்து கண்காணிச்சுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வெதர் கண்டிஷன் எப்படி இருந்தாலும் கண்காணிச்சுட்டே இருக்கணும். அப்புறம் வந்து ரொம்ப பயங்கரமான ஆபத்தான இடத்துல, பாறைகளுக்குள்ள அந்த மாரி இடத்துல வந்து கண்காணிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம ராணுவத்துக்கு வந்து இந்த மாரி ரோபோக்கள்லாம் வந்து ரொம்ப உதவியா இருக்கு. இவ்வளோ பயன்பாட்ட நம்ம பார்த்துட்டோம். அடுத்த 2 மெயின் இன்ட்ரஸ்டிங் நம்ம பார்க்க போறோம் ரோபோ பத்தி. அதுதான் ஹியூமனாய்ட்ஸ். ஹியூமனாய்ட்ஸ் அப்படின்னோனே அதிலேயே உங்களுக்கு வந்து இருக்கு பாருங்க ஹியூமன் அப்படின்ட்டு. அப்படின்னாக்கா அந்த ரோபோ வந்து மனுஷன மாரி சிந்திக்கும், பேசும். நம்ம என்ன சொல்றோமோ அது செய்யும். உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னாக்கா, நம்ம இந்திரன் ஒரு படம் பார்த்துருப்போங்க. இந்திரன் படத்துல அ சிட்டின்னு ஒரு கேரக்டர் பார்த்துருப்போம். அதுதான் ஹியூமனாய்டு. அதுதான் ஒரு ஒரு நல்ல உதாரணம். அ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே ஒரு ஹியூமனாய்ட உருவாக்குனவங்க சோஃபியான்னு ஒரு ஹியூமனாய்டு. அது எப்படின்னாக்கா, நம்ம பேசினா அது பேசும். நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா கூட அது பதில் சொல்லும். அது இப்ப நம்ம ஒரு ஊர பத்தி சொல்லு, இல்ல ஒரு நாட்ட பத்தி சொல்லு, ஒரு விளையாட்ட பத்தி சொல்லு, ஒரு மருத்துவ துறையில இத பத்தி ஏதாவது சொல்லு. ஏதாவது டவுட் இருக்குன்னு வச்சுக்கங்க, அது அப்படியே நமக்கு சொல்லும். இப்ப Hello, how can I help you? I am processing your request now. Here is the information you need. The main hallway is just that way. இதே இந்த ஹியூமனாய்ட்லாம் அடுத்த லெவல்ல போய் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா,
நம்ம வீட்ல ஒரு அங்கமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சில இடத்துலலாம். வீட்ல வந்து ஒரு சமையல் செய்யணும் அப்டின்னா கூட அது பண்ணுது. இப்ப நம்ம வந்து ஒரு குழந்தைக்கு குழந்தை இருக்குது. அது வந்து ஒரு ஹோம் ஒர்க் பண்றதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு வச்சுக்கங்க. மேத்ஸ்லயோ, பிசிக்ஸ்லயோ, கெமிஸ்ட்ரிலயோ ஏதோ ஒரு பாடத்துல ஹியூமனாய்டு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த குழந்தைக்கு ஒரு ஆசிரியர் மாதிரி அந்த குழந்தை கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி, அது ஹெல்ப் பண்ணும். இப்ப ஹியூமனாய்டு பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி மூலமா இந்த ஹியூமனாய்ட்ஸ வந்து ரொம்ப மிகப்பெரிய வளர்ச்சியில போயிட்டு இருக்குது. அடுத்தது முக்கியமான ஒரு இன்ட்ரஸ்டிங் பார்த்தீங்கன்னாக்கா, பறக்கும் ரோபோ. அதுதான் ட்ரோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் தெரியும். ட்ரோன்ஸோட நமக்கு வந்து நெறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ட்ரோன்ஸ்லாம் அடிக்கடி யூஸ் பண்றாங்க. ட்ரோன்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஃபோட்டோகிராஃபி துறையில இருக்காருன்னு வச்சுக்கங்க. அவர் வந்து விலங்கு ஏதாவது இருக்குது. ரொம்ப தூரத்துல இருக்கு. அத வந்து படம் எடுக்கணும், வீடியோ எடுக்கணும் அப்படின்னாக்கா, ட்ரோன் யூஸ் பண்றாங்க. இதே சினிமா துறையில லாங் ஷாட் எடுக்கணும், ஏரியல் ஷாட் எடுக்கணும், மலை பகுதியில போய் எடுக்கணும், கடல் பகுதியில போய் எடுக்கணும், மனுஷன் நடக்க முடியாத இடத்துலலாம் போய் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ட்ரோன் யூஸ் பண்றாங்க. இதே வந்து அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப ஏதாவது ஒரு நேச்சுரல் கலாமிட்டீஸ் வர்றது, இந்த ரெஸ்க்யூ டீம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஏதோ நிலச்சரிவு வந்துடுச்சு, ஒரு எர்த்குயிக் வந்துடுச்சு. இப்போ உள்ள போய் எப்படி இருக்கு சிச்சுவேஷன் பார்க்கணும் அப்படின்னாக்கா, நம்ம வந்து மனுஷன் வந்து உள்ள முடியாது. அந்த மாரி இடத்துக்குலாம் ட்ரோன் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரோன் யூஸ் பண்ணா உள்ள ஆட்கள் வந்து இப்ப சிக்கியிருக்காங்களா? அவங்களுக்கு ஏதாவது ஆபத்துல இருக்காங்களா? ஏன் யாராவது ஆபத்துல இருந்தா கொஞ்ச நாள் அது அவங்கள வெளியில எடுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது தண்ணி குடுக்குறது, சாப்பாடு குடுக்குறது, இந்த மாரி இதுக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா, ட்ரோன் யூஸ் பண்றாங்க. ஏன் துபாய் மாரி சில நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போணும்னு வச்சுக்கங்க, ஃப்ளையிங் ட்ரோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. 2 பேர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போணும்னாக்கா, நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னாக்கா, ஆட்டோமேட்டிக்கா உங்க வீட்டுக்கு வந்துரும். நீங்க அதுல உட்காந்து பயணம் செஞ்சு ஆட்டோமேட்டிக்கா போய் இறங்கிடலாம். இதுல என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சொல்ற டைமுக்கு வந்துரும். சொல்ற இடத்துல போய் நம்ம கரெக்ட்டா அந்த டைம்ல போய் சேர்ந்துரலாம். சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. ஏன்னா, அதுல வந்து பெட்ரோல் யூஸ் பண்றதில்ல, டீசல் யூஸ் பண்றதில்ல. அதனால சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. இந்த மாரி ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய விஷயங்களுக்கு யூஸ் ஆயிட்டிருக்கு. இப்போ இவ்ளோ நேரம் நம்ம ட்ரோன் பத்தி இது ரோபோட்ஸ் பத்தி பார்த்தோம். ரோபோட் இன்ஜினியரிங்னா என்னான்னு பத்தி பார்த்தோம். அது எப்படி அது செய்றதுக்கு என்ன துறையோட அறிவுத்திறன் தேவைப்படுது? என்ன மாதிரியான கேட்டகரிஸ் ஆஃப் ரோபோ இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ நான் இருக்கிறேன். நான் வந்து ரோபோட்டிக் இன்ஜினியரிங் இன்ட்ரஸ்டிங்கா இருக்குது. இப்ப இந்த ரோபோட்டிக் இன்ஜினியரிங்ல இதில நான் படிக்கணும். இந்த துறையில நான் கொஞ்சம் வல்லுனர் ஆகணும். அப்படின்னாக்கா, என்னென்ன உங்களுக்கு வந்து ஸ்கில் செட் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சி, சி பிளஸ் பிளஸ் லாங்குவேஜ், பைத்தான் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் எம்பெடெட் சிஸ்டம்ஸ், அதுக்கப்புறம் சென்சார்ஸு, கண்ட்ரோலர்ஸு இத பத்திலாம் உங்களுக்கு வந்து இந்த நாலேட்ஜ்லாம் இருக்கணும். அத பத்தி நீங்க ட்ரெய்னிங் எடுத்துக்கணும். ஒன்ஸ் நீங்க இத பத்திலாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ட்ரெய்னிங் எடுத்துட்டீங்கன்னாக்கா, ரோபோட்டிக் இன்ஜினியரிங்ல நீங்க வந்து பெரிய வல்லுனரா ஆகலாம். சரி, நண்பர்களே, இப்ப இவ்ளோ நேரம் நம்ம பார்த்தோம். ரோபோட்டிக் இன்ஜினியரிங் பத்தி. இப்ப நம்ம அடுத்த வீடியோல வந்து ரோபோட்டிக் இன்ஜினியரிங்ல வந்து இன்னும் நான் வளர்ச்சி அடையணும். அதுல வந்து என்னுடைய கேரியர நான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போணும் அப்டின்னாக்கா, அதுக்கு வந்து என்ன மாரி அறிவு தேவைப்படுது? என்ன மாரி ஸ்கில் செட் தேவைப்படுது? அது எங்கெல்லாம் படிக்கலாம்? படிச்சு முடிச்சோனே எந்த மாரி இடத்துலலாம் வேலைக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணலாம்? அப்டின்றத இன்னொரு வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இன்னைக்கு இந்த ரோபோட் இன்ஜினியரிங் பத்தி நீங்க எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த ரோபோட்டிக் இன்ஜினியரிங் பத்தி நம்ப இன்னைக்கு பேச வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி.